அந்த லட்டில் என்னென்ன வகைகள் போடலாம் அப்படிங்கிறது. அப்படி யோசிக்கும்போது 11 வகையான லட்டு முயற்சி பண்ணோம். ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு விட்டமின்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை முறையாக பயன்படுத்துகிறோமா? கடந்த ஒரு வாரத்தில் முயற்சி பண்ணி முடிவெடுத்து எடுத்த விஷயம் இந்த நாவற்பழ லட்டு. ராகி, முருங்கை, தேன், ஓட்ஸ், இது ஒரு சத்தான உணவு பாருங்க. கோதுமையில் பண்ணுற ப்ரௌனினாரு, கருப்பட்டி போட்டு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ்ல இருந்து ஆண்டாள் ஆழ்வா சுவாமி. இன்றைக்கி 12வது பேட்ச் மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இதில் யார் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து ராம்குமார்ன்றவர் செந்தூர் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய ப்ராடக்ட் பேர் கேட்டிங்கன்னா பெத்தி அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. வந்த உடனே நாங்கள் கேட்டோம், என்ன பெத்தின்னு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவர் சொன்னார், பெரியவங்கள பெத்தின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஆமாங்க, தெலுங்குக்காரங்க மோஸ்ட்லி பெரியவங்கள பெத்தின்னு தான் சொல்லுவாங்க. தெலுங்கு பேசுகிற எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எனிவே அவர் அவரோட ப்ராடக்டை பற்றி பேச போகிறாரு. உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். மதுரையிலிருந்து ஸ்ரீ செந்தூர் ஃபுட்ஸ் பெத்தி ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்திலிருந்து ராம்குமார். எனக்கு இதுக்கான பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்த ஸ்ருதி ஹெர்பல்ஸ் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நான் என்னோடய ப்ராடக்டை பற்றின டீட்டெயில் உங்கள் முன்னாடி பகிர்றதுக்கு தயாராக இருக்கேன். ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சின்னதாக என்ன செய்யலாம் அப்படி யோசிச்சப்போ ஏதாவது பண்ணலான்னு கேக் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணேன். அப்போது என்னோடய மனைவி சொன்னாங்க, பண்ணலாமே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விதத்தில் சிறுசாக ஆரம்பித்தது தான். அப்படி ஆரம்பிக்கும்போது எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் யோசித்தோம். அப்போ இப்போ இருக்க குழந்தைங்க என்ன விரும்புகிறாங்க, என்ன விரும்பலை, என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது கேக். ஸோ ஃபஸ்ட்டு கேக்கில் நாங்கள் பண்ணது பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட்டு, ரெட் வெல்வெட் போட்டோம். அது எப்படி கொண்டு போனோம் அப்படின்னா, என்னோடய நண்பர்கள், என்னோடய உறவினர்கள், அவங்க பிறந்தநாள், அப்புறம் அவங்களோட வெட்டிங் டே, இதுக்காக நாங்கள் பண்ணுறோம் செய்கிறோன்னு சொல்லி ஆரம்பித்தது தான். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பெருசு இல்லை. பட் ரீச் பண்ணுறதுக்காக ஆரம்பத்தில் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம். அந்த இது அதுக்கப்புறமாவே ஒரு 6-8 மாதம் இருக்கும். 8 மாதத்துக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது லட்டு வகைகள் போடலாம் அப்படின்னு. அப்போது லட்டு போடுறோமே, லட்டு அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம் லட்டுன்ற ஒரு விஷயம் மட்டும்தான். அந்த லட்டில் என்னென்ன வகைகள் போடலாம் அப்படிங்கிறது. அப்படி யோசிக்கும்போது 11 வகையான லட்டு முயற்சி பண்ணோம். அதில் நிலக்கடலை, ராகி, கம்பு, சிறுதானியம், கருப்பு உளுந்து, கருப்பு கவுனி, ப்ரொக்கோலி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க. நம்ம ப்ரொக்கோலியில் லட்டு பண்ணுறோம். ப்ரொக்கோலியில் லட்டு பண்ணுறதுங்கிறது காஸ்ட் வைஸ் அதிகம். ஸோ இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே சின்ன அளவில் ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ஸ்நாக் எடுக்கிறோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்றோம். பட் அந்த இடத்துல அவங்களுக்கு அது 5 ரூபா 10 ரூபா அப்படிங்கிறது பெரிய விஷயமா தெரிகிறது இல்லை. எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம பே பண்ணிட்டு வந்துடும். அதே இது இந்த மாதிரி 100 கிராம் பேக், 200 கிராம், அரை கிலோ போடும்போது காஸ்ட் வைஸு, வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரவங்க வர்றாங்க, பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றாங்க, வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க கீரை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை கீரையை உண்டால் பார்வை சிறக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி கீரை வகைகள் தினமும் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு விட்டமின்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை முறையாக பயன்படுத்துகிறோமா, பயன்படுத்தலையா, இதுதான் விஷயம். அப்படி பார்க்கும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்தது வல்லாரை கேள்விப்பட்டிருப்பீங்க, விட்டமின் டி இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸில் இப்போயும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க டீச்சர்ஸை, ஞாபக சக்தி அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை முறையாக வாங்கி செய்கிறதுக்கு கூட நேரம் இருக்கும். இருந்தாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த விதத்தில் நாங்கள் எடுத்துக்கிட்டது வல்லாரை, முருங்கை, அந்த கீரையிலேருந்து லட்டு பண்ணுறது. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, 100% கருப்பட்டியில் மட்டுமே பண்ணுறோம். கருப்பட்டி, நெய் மட்டும்தான், ஜீனி ஆட் பண்ணுறதில்ல. சமீபத்தில் ஒரு இடத்துல நான் பேசும்போது ஒரு நண்பர் சொன்னார், 21 நாள் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது தொடராதுன்றது. அது எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே தான் சீனினால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அதிகபட்சமாக நம்ம உபயோகப்படுத்துறது சீனி. எளியவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரவை சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ரவையும் ஜீனியும் அப்படின்னு போகும்போது நம்ம கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ அதிகமாக பயன்படுத்துறதில்ல. இன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா டீ கடைகளில் எல்லாத்துலேயுமே நாட்டு சர்க்கரை வந்துருச்சு. முன்னே ஹார்லிக்ஸ் இருக்கும், பூஸ்ட் இருக்கும், போன்விட்டா இருக்கும். பட் பெரும்பாலும் டீ, காஃபி மட்டும்தான் போகும். அந்த விதத்தில் நம்ம இப்போது மால்ட் தயார் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு பக்கம் லட்டு ஸ்டார்ட் பண்ணது. அடுத்து
மால்ட்டு. இந்த மால்ட்டு பார்த்திங்கன்னா ஏபிசி மால்ட்டு, பிபிசி மால்ட்டு, மஞ்சள் மால்ட்டு, ஹெல்த் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த மஞ்சள் மால்ட்டு, இந்த மஞ்சள் மால்ட்டை பசு மஞ்சள்னு சொல்லுவாங்க. அந்த பசு மஞ்சள் நிறைய பேர் பொங்கலுக்கு பானையில் கட்டிட்டு தூக்கி போடுறதா மட்டும்தான் இருக்கும். அதோட நன்மை அப்படிங்கிறது ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த விதத்தில் இதில் பசு மஞ்சள், சுக்கு, சித்தரத்தம், அதிமதுரம் மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். இது எதுக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். மஞ்சள் தேய்ச்சி பெண்கள் குளிக்கும்போது அவங்க சருமம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது காரணம். பருக்கள் வராமல் இருக்கணும், குழந்தைங்க அந்த 8 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம்ன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி போகிற பட்சத்தில் குழந்தைங்களுக்கு பால்லையும் இல்லை காலையில் சுடுதண்ணிலையும் நம்ம கலந்து கொடுக்கலாம். இதுலேயும் நம்ம கருப்பட்டி தான் சேர்க்குறோம். வேணுங்கிற அளவு நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து கொடுக்கலாம். அப்போ மழை காலங்கள்லாம் நமக்கு தெரியும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? மஞ்சள் மிளகு பால் போட்டு குடிப்போம். அப்போ அந்த மஞ்சள் போடும்போது அந்த மஞ்சளோட தன்மை அது அடியில் ஸ்டோர் ஆகும். அதே நேரம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க அதை பார்க்கும்போதே என்ன இதுவா அப்படிங்கிற ஒரு ஒவ்வாமை அவங்களுக்கு. அந்த மாதிரி இந்த மால்ட்டில் இருக்காது. ஏன்னா பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக என் குடும்பத்தில் எல்லாருமே இதை 2 மாதம் யூஸ் பண்ணி சாப்பிட்டு எங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து அவங்களுக்கும் சாப்பிட வச்சுட்டு தான் இதை மார்க்கெட்டுக்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த விதத்தில் மஞ்சள் மால்ட்டு. பிபிசி மால்ட்டு, ஏபிசி மால்ட்டு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிபிசி மால்ட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதெல்லாம் இப்போது யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டீ கடை இப்போது நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. டீ டைம், டீ பெஞ்சு, வீ சாய் அப்படின்னு சொல்லி நிறைய டீ கடையே இப்போ ஒரு பெரிய அளவில் வந்திருக்கு. அதுக்கும் காரணம் பார்த்திங்கன்னா 2 ஐடி ஸ்டூடெண்ட் தான். என்ன நம்ம டீ குடிக்கிறோம், நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே ஆரம்பித்தா என்னன்னு சொல்லி ஆரம்பித்தது தான் டீ டைம் அப்படின்னு ஃபஸ்ட்டு உருவானதுன்னு நான் கேள்விப்பட்டது தான். எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி போகும்போது அந்த இடங்களில் இப்போது காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், அது பக்கத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறத அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ சாப்பிட்றாங்க. அப்படி போகிற பட்சத்தில் இன்னொரு ப்ராடக்ட், அதுதான் நம்மளோட ப்ரௌனி. இந்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா இதுவும் முழுக்க கருப்பட்டியில் தான் பண்ணுறோம். இது கோதுமையினால் செய்யப்பட்டது, மைதாவில் இதை நம்ம செய்யலை. ஸோ இது நார்மலாக இப்போது எல்லா குழந்தைங்கக்கிட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் பெரிய அளவில் வளர்ந்துட்டுருக்கு. ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம்ஸ் நான் இங்கே கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டால் போட்டிருந்தேன். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. தி சேம் மதுரையில் சென்ற வாரம் தமுகத்தில் உணவு திருவிழா போட்டிருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரௌனியும் ப்ளஸ் ட்ரீம் கேக்கு ரெண்டுமே நல்ல அளவு ரீச் ஆச்சு. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா ஆட் ஆன் ப்ராடக்டாக நம்ம சேர்த்தோம். அப்படி சேர்த்ததில் நம்ம இந்த 11 வகையான லட்டு, அப்புறம் மால்ட்டு, அப்புறம் இந்த ப்ரௌனியோடு சேர்த்து இப்போது அடுத்த ப்ராடக்ட்னு பார்த்தா குக்கீஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த குக்கீஸில் இது முருங்கைனால் பண்ணது. முருங்கை ப்ளஸ் ராகி, ஓட்ஸு, தேன் கலந்து பண்ணுறோம். இது எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடிய அளவினதாக இருக்கும். இது போக நம்ம சிறுதானிய குக்கீஸு, ராகி, ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸும் பண்ணிகிட்ருக்கோம். முன்ன பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு. அதுக்கான பழமொழி என்ன தவறுதலாக புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னா, யாருமே எதுவும் இல்லாமல் கடைசி போகிறதுன்றது இல்லை. எவ்வளோ வயசானாலும் 80 நாளும் 85 நாளும் அன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே திடகாத்திரமாக இருந்திருக்காங்க அப்படின்னா உழவு தொழில் மட்டும்தான். இன்றைய காலகட்டங்களில் அது மாறி இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறதுக்கு யாரும் பெரிய அளவில் முன் வர்றதில்லை. சின்ன அளவு, வாரத்துக்கு 2 நாள் இந்த மாதிரி கீரை வகைகள், மற்ற உணவு வகைகள், திணை, சாமை, வரகு, இதெல்லாம் நம்மளுமே பார்த்திங்கன்னா சிறுதானியம் அப்படின்றதில் பண்ணுறோம். அதில் சேர்க்கக்கூடியது இந்த திணை, வரகு, சாமை இது கலந்து தான் அந்த சிறுதானியம் பண்ணுறோம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கருப்பு கவுனிங்கிறது ராஜாக்கள் சாப்பிட்ற அரிசின்னு சொல்லுவாங்க. அன்றைய காலகட்டத்தில் ராஜாக்களுக்காக மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டு கொடுத்த ஒரு விஷயமா அது இருந்தது. இன்றைக்கி எல்லாரும் அதை சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது எல்லா விஷயங்களும் ஒன்றொன்னா நம்ம கொண்டு வரோம், நமக்குள்ளே ஏற்றுக்கிறோம். அப்படின்றப்போ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம குழந்தைங்களுக்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதோட நன்மைகள், இதோட நமக்கான எந்த மாதிரியான ஹெல்த்தி ஃபுட்ஸ் நம்ம கொடுக்க முடியுமோ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சியை எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக தான் இதை நாங்கள் ஆரம்பித்தோம். என்னோடய ஓனர், அவரை பற்றி சொல்லணுன்னா, ஒரு பயணத்தின் போது அவரை நான் சந்தித்தேன். மனோஜ், நல்ல நண்பர். அதுக்கப்புறமான விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 லட்ச ரூபா, அதுவும் எல்லாமே அவரோட இதில் தான் பண்ணோம். ஸோ அப்போ நான் என்னோடய ஐடியாஸை சொல்லும்போது, சரி இதெல்லாம் எடுத்திருக்கீங்க, எப்படி இதை கொண்டு போகிறீங்க
அப்போ எப்படி ரீச் பண்ண போகிறீங்கன்னு அவர் கேட்கல, எப்படி இதெல்லாம் தயார் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி. கிராமம் தாங்க என்னோடது. அங்கே இருக்க பெரியவங்களுக்கு நிச்சயமாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அபவ் 70 இயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இன்னும். அது போக என் பாட்டி சொன்ன விஷயங்கள், இன்னமும் என் சித்தி என் பெரியம்மா சொல்கிற விஷயங்களை வச்சு, என் குடும்ப நபர்கள் பக்கத்தில் இருக்கவங்க பெண்களை வச்சு நான் இதை ஆரம்பித்தேன். எல்லாமே இப்போது கிட்டத்தட்ட 8லேருந்து ஒரு 12 பேர் வேலைக்கு இருக்காங்க. நல்லபடியாக போயிட்டுருக்கு. சிறந்த பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கக்கூடிய விதத்தில் இந்த ஸ்ருதி லெபார்ட்ரி செயல்பட்டுட்டு வர்றதில் என்னோடய விஷயத்தில் நான் அப்படிங்கிறத விட என்னோடய பின்புலத்தில் இன்னொரு விஷயம், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் சொல்லுவாங்க. அது எங்கள் அம்மா இருந்தாங்க, என்னை வெற்றியை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, என்னோடய வெற்றிக்கு முன்னோடி என் மனைவின்னு நான் சொல்லுவேன். அதை என்றைக்குமே நான் மறுக்க மாட்டேன். அப்போது எங்கள் அம்மாவுக்கு அப்புறம், அந்த பின்னோடியாக இருந்த எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் முன்னோடியாக இருந்து என்னை வழி நடத்துறது, இந்த விஷயங்களில் சில நுணுக்கங்கள் சொல்லித்தர்றதில் நிச்சயமாக அவங்க உறுதுணையாக இருக்காங்க. அவங்களோட அந்த உறுதுணையோடையும் என்னோட சித்தி பெரியம்மாவோட ஆசையினாலையும் அவங்களோட இந்த மேற்கொண்டு நடக்கிற விஷயங்கள் செய்கிறது, தயாரிப்புகளை உருவாக்கி கொண்டு வர்றதில் அவங்க பெரும் பங்கு வகிச்சிட்டு வர்றாங்க. சின்ன அளவில் ஆரம்பித்த இந்த விஷயம் நிச்சயமாக அடுத்த லெவல் கொண்டு போகணுன்ற எண்ணத்துலையும் நோக்கத்திலையும், கிடைக்கிற இடங்கள் மேடைகள் பிளாட்ஃபார்மை நல்லபடியாக பயன்படுத்தணுன்ற ஒரு எண்ணத்துலையும் இந்த விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இதன் மூலமாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் அனுப்பும்போது அவங்களுக்கு கொடுக்குற ஸ்நாக்ஸ் வகைகள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் கால் பண்ணலாம். ட்ரேட் என்கொயரிஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வரவேற்கப்படுகிறது. இதன் மூலமாக எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கான உற்பத்தியை எடுத்து கொடுக்க முடியும். அந்தளவுக்கு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு தகுதியும் வல்லமையும் ஆண்டவன் கொடுத்துருக்கான். உதவிக்கு உறுதுணையாக என்னோடய மனைவியும் என்னோடய சொந்த பந்தமும் நண்பர்களும் இருக்காங்க. அதனால் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். நிச்சயம் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் இருக்கின்றிருக்காங்க. அந்த விதத்தில் எதிர்கால இளைஞர்களை ஆரோக்கியமான தலைமுறைகளாக கொண்டு வர்றதுக்கு பழைய உணவுகள் திரும்ப ஆரோக்கியமான விஷயங்களை கொண்டு போகிறதுக்கான வழிமுறைகளை நம்மளால் முடிஞ்சதை திறம்பட செய்வோம் அப்படின்ற நம்பிக்கையில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி. மிக சிறப்பாக பேசுனீங்க ராம்குமார். நிதானமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பொறுமையாக. இங்கே ஒரு 11 பேட்சில் பேசினவங்க இந்த மாதிரி பேசலை. நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப பொறுமையாக நிதானமாக. ரெண்டாவது, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க பாருங்கள், வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க பேர் வச்சுருக்கேன்னு. சிறப்பு. ஏன்னா யூஸ்வலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஓன் பேரை வச்சுப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது கடவுள் பேரை அப்படி வைப்பாங்க. இவங்க வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க பேரை வைக்கணுன்றக்காக யார் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு பெத்தின்னு பேர் வச்சுருக்காங்க. பெத்தின்னா பெரியவங்கன்னு அர்த்தம். அப்போ ஒருத்தங்களை சொல்ல முடியாது இல்லையா, ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க ஒருத்தங்களை சொல்ல முடியாது. மிக சிறப்பாக யோசித்து யாருடைய மனசும் புண்படக்கூடாதுன்றதுக்காக பெத்தின்ற ஒரு பேரை வச்சு அந்த பிராண்டை உருவாக்கியிருக்காங்க. மிக சிறப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நடுவில் ஒரு பழமொழி சொன்னார், முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான். அதுக்கு விளக்கம் அவர் சொல்கிறதுக்குள்ளே அடுத்த சாப்டருக்கு போயிட்டார். அதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னா வயசான காலத்தில் தடி ஊனாமல் போவான்னு அர்த்தம். அதுதான் அதனுடைய அந்த ப்ராவர்பினுடைய அர்த்தம். அதாவது வெறுங்கையோடு போவானா காசு இல்லாமல் போவான்னு அர்த்தம் கிடையாது. தடி இல்லாமல், இப்போ அந்த காலத்துலலாம் வயசானவங்க கையில் ஒரு ஊன்றுகோல் வச்சுருப்பாங்க, அதை ஊன்னா தான் அடுத்த கால் எடுத்து அவங்களால வைக்க முடியும் இல்லைங்களா. அந்த மாதிரி தடி இல்லாமல், அதாவது வெறும் கையை வீசிட்டு நடப்பாங்கன்றது அர்த்தம் அந்த பழமொழிக்கு. அண்ட் ஒன் மோர் திங், கடந்த ஒரு வாரத்தில் முயற்சி பண்ணி முடிவெடுத்து எடுத்த விஷயம் இந்த நாவற்பழ லட்டு. எஸ்பெஷலி இது நேற்று தான் புதுசாக எடுத்து ட்ரையல் பார்த்து கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நாவல் பழத்தோட நன்மைகள் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சும் நானும் கேட்கணும்னு நினச்சேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் அவங்க லேபிள் போட்டிருக்காங்க, இதில் மட்டும் லேபிள் போடல, ஒயிட் பேப்பரில் எழுதி ஒட்டி கொண்டு வந்திருக்காங்க. நான் இதை பற்றி அவங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், இதுக்கு மட்டும் ஏன் லேபிள் போடலையான்னு. அதுக்கு உண்டான விளக்கத்தை அவரே சொல்லிட்டாரு. நேற்று தான் இதை நாங்கள் தயார் பண்ணி முயற்சி எடுத்து பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொன்னார். மிக சிறப்பு. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இது ராகி, முருங்கை, அப்புறம் தேன், ஓட்ஸ் வச்சு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே வீட்டில் வயசானவங்கலாம் இருந்தாங்கன்னா ஒரு காஃபியோ டீயோ குடிக்கும்போது அவங்க ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க. நம்ம மிக்சரோ மற்ற விஷயங்களோ கொடுக்குறக்கு பயப்படுறோம் இல்லையா, கண்ட எண்ணெயில் பண்ணியிருப்பாங்க, அது கொடுத்தா அவங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகும் அப்படின்னு. இது ஒரு சத்தான உணவு பாருங்கள். எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு டெய்லி ஒரு வேளை ராகி கஞ்சி கண்டிப்பாக கேட்பாங்க.
ஏன்னா எங்களுக்கு அது ராகி கஞ்சி பண்ணி தர கஷ்டமாக இருக்கும். சாப்பாடு செய்கிறது ஈஸியாக இருக்கும், ராகி கஞ்சி பண்ணி தரது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வயசானவங்களுக்கு கொடுத்த, வயசானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இல்லை குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க டக் பாக்ஸில் வச்சு அனுப்பிச்சிங்கன்னா சத்தான உணவு வந்து சாப்பிட்டு குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. வயசானவங்களுக்கும் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்ற ஒரு இதாயிரும் இல்லைங்களா. ஏன்னா அவங்களும் நம்ம சாப்பிட்றத பார்த்துட்டு அவங்களும் ஆசைப்படுறாங்க. நம்ம சில விஷயங்கள்லாம் கொடுக்க முடியல. எங்கள் அம்மா கேட்பாங்க, இப்போ வாரத்தில் ஒரு நாள் கேட்பாங்க, எனக்கு வாழைக்காய் பஜ்ஜி வாங்கிட்டு வா. அப்போ நான் சொல்லுவேன், அம்மா எங்கள் அம்மாவுக்கு 79 வயசு ஆகிடுச்சு. நான் சொல்லுவேன், அம்மா வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிடக்கூடாது. ஆனால் அவங்க ஆசைப்பட்டு கேட்கும்போது வாங்கி கொடுக்காமல் இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு என்னென்னா ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல சத்தான உணவுகளை வந்து கொடுக்கலாம். நிறைய வெரைட்டி லட்டூஸ் கொண்டு வந்திருக்காரு. மதுரை மாவட்டத்திலேருந்து நிறைய வெரைட்டிஸ் லட்டு. அப்புறம் அவர் யாரையுமே விட்டு கொடுக்கல பாருங்கள். ஃபேமிலியில் பாட்டி, சித்தி, பெரியம்மா, அம்மா, வைஃப் வரைக்கும் கொண்டு வந்துட்டார். குழந்தைங்க இருக்காங்களா சார்? குழந்தைங்கள பற்றி சொல்லலை. அவங்களும் ஃப்யூச்சரில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அப்புறம் அவங்க தானே நடத்தணும். எனிவே மிக சிறப்பு, நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆனால் எங்களுக்கு இப்போ எதாவது சாப்பிடணுமே, இதெல்லாம் பார்த்து வாயில் எச்சி ஊறுது. ஏதாவது சாப்பிட கொடுங்களேன். நீங்கள் தான் கொடுக்கணும். நீங்கள் மீண்டும் இளமைக்கு போங்க. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட் சாப்பிட்ற ப்ரௌனியை சாப்பிடுங்க, அவ்வளோதான். ஏன்னா இதெல்லாம் அம்மா வந்து 79 ஆயிடுச்சுங்கிறீங்க. நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை பற்றின விஷயங்கள் ஓகே. ப்ரௌனி இருந்தாலும் நாங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் வெட்டி ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நாங்கள் சாப்பிட்டு பார்க்கணும்ல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைப்பக்குவம் இருக்குங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போ எங்கள் வீட்லேயே 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து இன்னொருத்தர் வீட்டில் 1/2 கிலோ சிக்கன் வாங்கினா அது டிஃப்ரெண்ட்டு. எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சு இன்னொருத்தர் வீட்டில் சாம்பார் வச்சா வேறு டேஸ்ட் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், முன்னாடி அப்பளம்காரர் வந்து பேசினார் ஐயராத்துலேருந்து. அவங்க வீட்டில் போய் சாம்பார் சாப்பிட்டா அது வேறு மாதிரி இருக்கும், நாங்கள் வைக்கிற சாம்பார் மாதிரி இருக்காது. அந்த லக்ஷ்மி அப்பளத்தில் அவங்க கொடுக்குற ஜவ்வரிசி தானே, அந்த ஜவ்வரிசிங்கிற விஷயத்தை வந்து எவ்வளோ உடம்புல ஆரோக்கியமான ஒரு விஷயம். அது நீர் சத்து இல்லைங்களா. ஸோ வந்தது பெரியவங்களுக்கு 60 இயர்ஸ் அப்போ அந்த ஜவ்வரிசிங்கிறது நிச்சயமாக ஒவ்வொரு வேலையாவது வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன ப்ரௌனிங்க? கருப்பட்டி ப்ரௌனி மேடம். கருப்பட்டி ப்ரௌனி. ப்ரௌனியில் என்னென்ன ஆட் பண்ணுறீங்க? ப்ரௌனியில் கோதுமையில் மட்டும்தான் பண்ணுறோம். கருப்பட்டி வேறு எதுவும் நம்ம பண்ணுறதில்ல. கோதுமையில் பண்ணுற ப்ரௌனினாரு, கருப்பட்டி போட்டு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்றேன். இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் தெரியுமா இல்லையாங்கிறது தெரியல. ஒரு தொழில், ஒரு விஷயம், ஒரு இடம், ஒரு நிகழ்வு நம்ம போகும்போது தான், அங்கே சுற்றி இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. நம்மளை விட கஷ்டப்படுறவங்க, நம்மளை விட நிறையா வந்து இயலாமையில் இருக்கவங்க, நிறைய வெளி உலக அனுபவம் இல்லாமல் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இன்றைக்கி வந்தோடனே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி அவருக்காக செலுத்தினோம். மேடமோட வீடியோ நேற்று தான் பார்த்தேன். இத்தனைக்கும் நேற்றுக்கு கிளம்ப போகிறேன்னதுக்கப்புறம் தான் இவங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு நல்ல முன்னெடுப்பு, பெரிய வளர்ச்சியில் வரணும். எல்லா பெண் தொழில் முனைவோர்களுக்கும் இது மிகப்பெரிய உந்துதலாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். மிக சிறப்புங்க. இங்கே வந்துட்டு போனால் எல்லாருக்குமே நல்ல ஒரு ரீச் இருக்குது. அதே மாதிரி இதை பார்த்துட்ருக்க நேயர்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. அது உங்களுக்கு வந்து நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். நான் வந்து வீடியோ எடுக்கிறதோ போடுறதோ பெரிய விஷயம் கிடையாது. பார்க்குறவங்க அவங்கள தொடர்பு கொண்டு வாங்குறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய விஷயங்க. அதாவது நீங்கள் வந்து இதெல்லாம் வாங்கி உபயோகப்படுத்தி இந்த சின்ன சின்ன தொழில் முனைவர்கள்லாம் பர்சனலாக அவங்களுடைய பர்சனல் கேரை கொடுத்து பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ ஒரு பெரிய நிறுவனம் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. அவங்ககிட்ட வந்து 10 பேர் வேலை செய்வாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பர்சனலாக இவங்க உட்காந்து இவங்க கைப்பட இவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கும், இதை சாப்பிட்றவங்க நல்லா வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட, பாசிட்டிவ் எண்ணத்தோடு பண்ணுறப்போ அதை நம்ம வாங்கி சாப்பிட்றப்ப அது உண்மையிலே நம்ம உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். வளர்ந்து வர தொழில் முனைவர்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களும் கொஞ்சம் வளர்ச்சி அடையட்டும். நீங்களும் நல்ல சத்தான உணவுகளை வாங்கி சாப்பிடுங்க. எனிவே இவரோட ராம்குமாருடைய நம்பரை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது அவரை நேரடியாக தொடர்பு கொண்டு அவர் 2-3 விஷயம் சொன்னார். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் டிஸ்ட்ரிபியூட்டரும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. டிஸ்ட்ரிபியூட்டர் தேவைப்படுறவங்க, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, முதல்ல நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரு விஷயந்தான், எல்லா தொழில் முனைவர்கள் வரும்போது அவங்களுக்கும் நான் பர்சனலாக சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் பண்ணுறவங்ககிட்ட வாங்கி விற்று பாருங்கள். ஏன்னா அது மார்க்கெட்டிங்கிறது பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். நீங்கள் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் ஆனீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உற்பத்திக்கு போங்கன்னு சொல்லுவேன். அதனால் நீங்கள் யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புகிறவங்க இந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இவங்ககிட்ட நீங்கள் எடுத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள்.
நல்ல ஒரு லாபத்தில் கொடுப்பாங்க. வேறு என்ன சார் சொல்லணும்? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது வாங்கி எங்களுக்கான ஒரு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ரக்சர். பட் இங்கே உள்ள எல்லா தொழில் முனைவோர்களும் பெண்கள். இவங்க உற்பத்தி பண்ணிட்டு தான் இங்கே வராங்க. நீங்கள் முன்னெடுப்பு எடுக்கிற இந்த விஷயங்கிறது இவங்களுக்கான அடுத்த லெவலாக நிச்சயமாக இங்கே இருக்கவங்களே இப்போ நம்ம சொல்லிட்டோம்னா எல்லாரும் வாங்குவாங்க. நிச்சயமாக சென்னையாக இருக்கட்டும், நமக்குள்ளேயே ஒரு யூனிட்டி, ஒற்றுமை வச்சுட்டு இது இருக்குது, இப்படி இருக்குது, வடை வாங்கலாம், உங்களோட ப்ராடக்ட் எடுக்கலாம், நான் எங்கேயாவது எக்ஸிபிஷன் போடுறேன் அப்படின்றப்போ உங்களோட சப்போர்ட்டிவ் நான் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் அதுக்கு உங்களை தயார்படுத்துங்கன்னு தான் நான் சொல்ல வருவேன். அதுதான் அந்த ஒரு உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை வேறு யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. எவ்வளவோ சொல்லலாம், எவ்வளவோ ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரும்னு சொல்லுவாங்க. அது பிள்ளைங்க விஷயத்தில். ஆனால் நம்ம விஷயத்தில் பெண் தொழில் முனைவோர்னு வரும்போது நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது அடுத்த வளர்ச்சிங்கிறது. மேடம் மாதிரி சொல்ல வந்ததா அவர் வேறு மாதிரி சொல்கிறாரு. நான் சொல்லுவேன், எல்லாருக்குமே சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா ஓப்பனாக சொல்லுங்கள் எல்லாருக்கும். எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எங்கே யாருடைய கான்டாக்ட் நம்பர் கேட்டால் உடனே கொடுத்து பழகுங்க. எப்போவுமே எனக்கு வந்து கேவிகேல தேனி மாவட்டத்தில் ரம்யான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு எப்போ பேசினாலும் சொல்லுவாங்க, நம்ம சரஸ்வதியை கொடுத்தா நம்மகிட்ட லட்சுமி வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளோ வயசுக்கு அப்புறம் நான் அவங்ககிட்ட அப்படி ஒரு வார்த்தையை கேட்குறேன். எனக்கு 55 வயசு ஆச்சு. இந்த வயசில் அவங்ககிட்ட அப்படி ஒரு வார்த்தையை கேட்குறேன், சரஸ்வதியை கொடுத்தா லக்ஷ்மி நம்மளை தேடி வருவான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம படித்த படிப்பையோ நம்மளுடைய அனுபவத்தையோ மற்றவங்ககிட்ட ஓப்பனாக பகிர்ந்துக்கிட்டோன்னா லக்ஷ்மி தன்னால் நமக்கு வந்து வருவாங்க. அதனால் யாருக்காவது ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுன்னா ஷேர் பண்ணிக்கிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஊரே கூடி இருந்தால் தான் தேரே நகரும். எவ்வளவோ விஷயங்கள் அவர் சொன்ன மாதிரி எவ்வளவோ ப்ராவர்ப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு போகிறவங்கெல்லாம் பாசிட்டிவ் எண்ணத்தோடு போங்க. எனிவே நீங்கள் பார்த்துட்ருக்க நேயர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருடைய நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் பழைய வீடியோ கூட பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் எல்லாருடைய நம்பரும் கொடுத்துருப்போம். உங்களுக்கு நீங்கள் ஒரு வீடியோவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள், உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம், உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு சொல்லலாம். அதனால் இவரோட நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூங்க. தேங்க்யூ.